Ça s'appelle Ça comment là? s'appelle Là, ça s'appelle comment? savon aussi. Savon ici. Là, c'est dans façon de. Voilà. Et comment il faut respectueux. Si. J'étais en mode j'allais dessus. Mais ça va, t'es avec Célia. Merci. Quand j'ai vu Célia qui est stressée à mort, et après je me suis calmé. Merci. Célia est stressée à mort. Il est choqué comme ça. Non, mais Célia croit qu'elle est reine, elle a le frappé. Elle a vu que Célia croit qu'elle est reine, elle a frappé. Quand elle a trouvé reine, frappé. எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரான்சின் ஆல்ப்ஸ் மலையில் உள்ள சமோனன் என்ற ஒரு பழைய காலத்து நகரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உள்ள ஒரு கடையில் பாருங்க பழங்கள் எல்லாம் விற்கணும். எப்படியண்டி அப்ரிகோத்து, புவார்,
காய்கறிகள் நெக்ரைன் விதம் விதமான பழங்கள் எல்லாம் விற்கிறார்கள். இது ஒரு பழைய காலத்து நகரம், ஒரு பெட்டி வில், அதாவது சிறிய நகரத்தை தான் பிரெஞ்சில் பெட்டி வில் என்று. பொட்டானிக், ஜர்தான் பொட்டானிக், அதாவது இது ஒரு பொட்டானிக் கார்டன். ஒனிவா இது பிரான்சில் உள்ள சனோன் என்ற பழைய காலத்து நகரத்தில் இருக்கிற ஒரு பொட்டானிக் கார்டன். இது ஆல்ப்ஸ் மலையிலே அமைந்திருக்கிற ஒரு நகரம், பழைய காலத்து நகரம் என்று தான் சொல்ல வேண்டும். உள்ளுக்கு ஒரு அருவி பாய்கிற மாதிரி சத்தம் கேட்குறது. அங்கே தான் போகிறோம் பார்க்குறதுக்கு. மிக அழகான ஒரு இடத்தில் அமைந்திருக்கு. பாருங்கள், ஆல்ப்ஸ் மலையின் ஒரு அமைவிடத்தை. மரங்களை பாருங்கள், இவ்வளோ உயரமாக இருக்குது. Bonjour. இது ஒரு விதமான பூ, மிகவும் அழகாக தெரிகிறது. இந்த பூ மிகவும் ஒரு வடிவான பூ, நல்ல ஒரு வடிவான இடத்தில் அமைந்திருக்கின்றது இந்த பழைய காலத்து நகரம். ஆஹா, நல்ல அழகாகவும் வடிவாகவும் இருக்கிறது.
Viens, on prend une photo ici, là. On prend une photo ici. Et tu veux pas que tu la prennes en entier? Ouais, en long. Bien. இது இந்த நகரத்தில் அமைந்துள்ள ஒரு பூங்கா. ஆஹா, எவ்வளோ வடிவாக இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். நான் முதலாக இந்த எனது நான் கடவுள் யூடியூப் சேனலில் பேசுகின்றேன். என் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் நிறைய ஐரோப்பாவில் உள்ள நிறைய நகரங்களுக்கு சென்று உங்களுக்கு படங்கள் எல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து எனது யூடியூப் சேனலில் போடுவேன். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே பார்க்கலாம். On aurait dit Benoît Saint-Denis. மேலே போவோம். உஷு Attention. Attention garçon. Ouais. Dangereux. Ah non, je suis algérien. Allez, viens là. Non, ça va, on va pas beaucoup. இந்த இடம் வந்து ஜெனீவாவிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் பிரான்ஸுக்குள்ள ஒரு ஆல்ப்ஸ் மலை தொடர்ச்சியில் இருக்கிற ஒரு பழைய காலத்து ஒரு நகரம். அந்த காலத்திலேயே மிகவும் நவீனத்துவத்தோடு கட்டியிருக்கிறார். அதாவது வந்து இந்த மரம் வந்து கிரீஸிலேருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். 750 மீட்டர்லேருந்து 1700 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு வித்தியாசமான தாவரம். அதில் வந்து ஒரு வித்தியாசமான காய் ஒன்று காய்ச்சிருக்கிறது. எங்களுடைய இது எங்களுடைய ஆவாரம் பூ மாதிரி இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். ஆவாரம் பூ மாதிரி தான் கிடக்கு. இது எங்கள்கிட்ட காடு வழியெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்குமே, காணி வழியா. Mais ils les ont ramenés tout petits? Bah ouais, je pense. Tu ramènes pas ça comme ça. Hein. Ah. Arrête là. Il y a un autre passage aussi. Non mais là il y a un Mickey. இந்த அருவியை பாருங்கள், எங்கே இருந்து வருகிறது. ஆஹா, ஒரு சின்ன ஒரு அருவி வந்து கொண்டு இருக்குது. ஆல்ப்ஸ் மலையிலிருந்து படிப்படியாக கீழே இறங்கி கனோனுக்கு வந்து அங்கிருந்து கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், அப்படியே போய் கொண்டிருக்கிறோம்.
இதுதான் பொட்டானிக் கார்டனில் விதம் விதமான தாவரங்கள் நிற்கின்றன. அது ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்க. தாவரையியல் பூங்காவில் நிற்கிறோம். சனோனில் ஆல்ப்ஸ் மலை தொடர்ச்சியின் ஒரு பழைய காலத்து நகரத்தில் நிற்கிறேன். இங்கே என்ன இருக்குது போய் பார்ப்போம். இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கு இது ஒரு குறுக்கு வழி. மரங்களை பாருங்கள், அந்த காலத்து மரங்கள். இங்கே ஒரு சின்ன ஒரு சேச்சு மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாரு. மிகவும் வடிவான இடம். இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது இந்த இடத்தில், இந்த நீர்நிலையெல்லாம். தாவரவியல் பூங்கா. ஒரு பழைய காலத்து சேர்ச், தேவாலயம். Si je veux quoi d'autre? Je sais pas. Je veux le. Le beurre et l'argent du beurre. Le truc chez Action là. எவ்வளவு தாவரங்கள் எல்லாம் நிற்குது. விதம் விதமான தாவரங்கள், விதம் விதமான மரங்கள், விதம் விதமான பூக்கள். இதை பார்க்கும்போது எங்கிட்ட கேரையில் மாதிரி இருக்குது. கேரையான். ஓஹோ, கேரையிலே கேரை இங்கே இருக்கிறது. ஃப்ரான்ஸில் கேரை செடி. நாங்கள் வந்து சின்னல்ல 5 பெத்தில் போடுற மாதிரி சப்பா பெத்து அப்படியே பேசி வைக்கம். இதுதான் கேரை. இந்த கேரை பழமும் இருக்குது. ஆஹா, அதுவும் இந்த இனம்தான். ஆனால் என்னென்று தெரியல. கேரை செடி. மிகவும் பெரிய ஒரு தாவரவியல் பூங்கா. பல ஏக்கர் கணக்கில் இருக்கு. நல்ல நறுமணம் வீசுகின்றது இங்கே. நல்ல வாசமாக இருக்கு. இந்த பூக்களெல்லாம் நல்ல நறுமணம் வீசி கொண்டிருக்கு. தாவரவியல் பூங்காவில் உள்ள பூக்களிலே இருந்து ஒரு நல்லொரு நறுமணத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நல்ல வடிவான பூக்கள் இருக்கின்றது. 2 கலரில் ஒரே மாதிரி பூ. மூலிகை செடிகள் போல இருக்கு. ஆல்ப்ஸ் மலை தொடர்ச்சியில் பாருங்கோ, தண்ணி வந்து அருவி மாதிரி மேலே இருந்து வந்து கொண்டு இருக்கு. அருவி, சின்ன ஒரு அருவி.
இப்படி வந்து அது போய்ட்டு எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்ந்து பெரிய அருவியாக கீழே கொட்டும். அந்த இடத்தையும் போய் இந்த பாப்பம் போட்டு நல்ல ஒரு வடிவான பூ. தாவரவியல் பூங்காவிலே விதவிதமான பூக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் உயரத்தில் இருந்து கொண்டு கீழே பாருங்க இந்த சனோன் நகரத்தை பார்த்து பாருங்கள் எவ்வளவு வடிவாக கட்டமைத்து மிகவும் நவீனத்துவத்தோடு கட்டியிருக்கிறார். பெரிய ஒரு தாவரவியல் பூக்கா தான் இது. பாருங்க விதவிதமான பூக்கள், வித்தியாசமான பூக்கள் எல்லாம் இருக்குது. ஓ நல்ல வடிவாக இருக்குது. தேனி மிகவும் பெரிய பிரமாண்டமான ஒரு தேசத்தில் தான் இந்த மலையில் இயற்கையாகவே இந்த தாவரவியல் பூங்கா அமைந்திருக்கிறது. சின்ன சின்ன அருவியல் வந்து நீராக தேங்கி கீழே வடிந்து பின்பு பெரிய ஒரு அருவியாக வேறு இடத்தை வந்து கொட்டுது. பாருங்கள் மரங்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய பழைய காலத்து மரமெல்லாம் நிற்குது. மிகவும் வயது கூடின மரங்கள் எப்படி படர்ந்து இருக்குன்னு பாருங்க. ஓங்கி வளர்ந்து படர்ந்து இருக்குது பழைய காலத்து மரங்கள். பட்டாமலுக்கு பட்டாணி அதாவது வந்து தாவரவியல் பூங்காவில் பாதுகாத்து வளர்க்கிறார்கள். மிகவும் நறுமணம் வீசிக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து. மிகவும் இயற்கையாக அழகாக அமைந்திருக்கிறது. இந்த பாறையில் ஒரு தாவரம் அதாவது ஒரு மரம் வந்து முளைத்து கொண்டிருக்கிறது.
விதமான பல வகையான பல நூற்றுக்கணக்கான விதமான மரங்கள் இந்த தாவரவியல் பூங்காவிலே நான் பார்க்குறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஒரு காய் மாதிரி உண்டு காய்ச்சி தொங்கு. இப்போ தான் நாங்கள் ஆல்ப்ஸ்மலையின் உங்களுக்கு ஆல்ப்ஸ்மலையை காட்டுறேன். ஆல்ப்ஸ்மலையின் தொடர்ச்சி பாருங்க, மிகவும் பக்கத்தை நிற்கிறோம். தெரியுதில்ல, அங்கே தெரியுது. ஆல்ப்ஸ்மலை தொடர்ச்சியில் அமைஞ்சிருக்கிறது இந்த சனோன் என்ற இந்த ஒரு பழைய காலத்து நகரம். அதில் உள்ள தாவரவியல் பூங்காவை தான் நான் இப்போ சுற்றி காட்டி கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இதில் தண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுது. அதாவது நான் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்னு தெரியாது, எழுதியிருக்கிறார்கள். நான் கண்ட்ரோல், அதாவது இந்த தண்ணி கண்ட்ரோல் பண்ணிடுறேன், குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்னு. அதனால் நாங்கள் இதை குடிக்கக்கூடாது. பாருங்க, இயற்கை அமைத்து வச்சுக்கிறார்கள். இந்த பழம் எங்கள்கிட்ட தூதுவளை மரத்தில் உள்ள பழம். தூதுவளையில் இப்படி தான் பழம் பாருது. நாங்கள் ஆஞ்சி சாப்பிட்றோம் நாங்கள் சின்ன ஊரில். ஆனால் இது என்ன செடியென்று தெரியல. ஆனால் இது தாவரவியல் பூங்காவில் இருக்கிறபடியால் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விசேஷ செடியாக தான் இருக்கும். அங்கே தூதுவளை வீரப்பழமும் இதே மாதிரி தான் இருக்கும். Bonjour. Hola. அதாவது நான் அவர்களுக்கு பிரெஞ்சில் வணக்கம் சொன்னேன். அவர்கள் ஸ்பானியலில் வணக்கம் சொன்னவர்கள். அதாவது ஸ்பானியல் மொழியில் வணக்கம் என்றால் ஓலா. வேறு வடிவான ஒரு பூ இருக்குது. தாவரவியல் பூங்காவில் இப்படியான அதிசயங்களை நாங்கள் பார்க்கலாம். கொடியல் அங்கே பாருங்க, அங்கே முல்லைக்கொடி மாதிரி கிடக்கு. ஆனால் அது வேறு மரம். ஆனால் முல்லைக்கொடி மாதிரி தான் அது இந்த ஷேப். அங்கே நல்ல முல்லை முசுட்டை எல்லாம் நல்ல தாவரங்கள் எல்லாம் இருக்கிறது. இங்கே எல்லாம் வித்தியாசமாக இந்த குளிர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளருது. ஓங்கி வளர்ந்துருக்கு ஒரு மரம் பாருங்க. ஆல்ப்ஸ்மலையில் நிற்கிறேன். ஆல்ப்ஸ்மலை தொடர்ச்சியில் உள்ள ஒரு பழைய காலத்து நகரத்தில் நிற்கிறேன். நாங்கள் உச்சிக்கு வந்துட்டோம். பொட்டானி கார்டனை பார்த்து நான் உச்சிக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு மலை தொடர்ச்சியும் காட்டுறேன். ஒரு சிகரம் மாதிரி இருக்குது. அதை இன்னும் கிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த மரத்துக்குள்ளே அது தெரியுது. இது ஆல்ப்ஸ்மலை தொடர்ச்சி. இந்த மலை அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். அதாவது என்னது, நான் கடவுள் யூடியூப் சேனலை பார்க்குற நேயர்கள் அனைவரும் எனக்கு என் சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி
எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஐரோப்பிய நாடுகள், வேறு நாடுகளுக்கு, சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் நான் பயணம் செய்ய இருக்கிறேன். அதாவது இது ஒரு சுற்றுலா சேனலாக தான் அமையும். அதனால் நான் இப்போ தான் துவங்கி இருக்கிறேன். நீங்கள் எனக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.